அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாசு துரைசாமி. 100 நாள் 100 வாஸ்து டிப்ஸில் இன்றைக்கி 83வது நாள். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து டிப்ஸு. எங்கள் ஊர் பக்கத்தில், திருச்செங்கோடு பக்கத்தில் அத்தனாயேஸ்வரர்னு ஒரு நகர் இருக்குது. அந்த நகருக்கு ஒருத்தர் இடம் வாங்க வந்திருந்தார். நான் கூப்பிட்டுருந்தாரு. நான் போய் பார்க்க போயிருந்தேன். இடம் வாங்கினாரு. சரி, நான் வாங்க உங்களை அந்த சைடை காட்டுறேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் காட்டுறப்ப அவர் எல்லாமே பார்த்தாரு. பார்த்துட்டு தெற்கு வேண்டாம், எனக்கு வடக்கு கிழக்கு அல்லது மேற்கு வேணும், தெற்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஏன் சார் தெற்கு வேணாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, தெற்குனா யமன், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதாவது எல்லாத்துக்கும் தெரியாத விஷயம் என்னென்னா, வடக்கு கிழக்கு மேற்கு இதையோட தெற்கு சிறந்த மனை. எந்தெந்த வீடெல்லாம் தெற்கு பார்த்து இருக்குது, தெற்கு வாசல் இருக்குதோ, அந்த வீடு எல்லாமே கூட்டு குடும்பமாக வாழ்வாங்க. அப்பா அம்மா, அவங்களுக்கு குழந்தைங்க நிறையா இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா மருமகள் வருவாங்க, அவங்களுக்கு பேத்தி பேரனுங்க வருவாங்க. வீடே நிறைஞ்சிருக்கும். ஒரு ஃபங்க்ஷன்னா கூட திருவிழா மாதிரி ஜெயின்னு இருப்பாங்க. அதே மாதிரி அந்த வீட்டிலே கூட்டு குடும்பமாக வசிப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு மன சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கூட்டு குடும்பம் அத்தனை வீடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்து தான் இருக்கும். எப்போ பிரிஞ்சு தனி குடும்பம் போகணும்னு சொல்லி பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு வெளியே வேலை போனாங்களோ, அப்போ தான் வடக்குன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அதாவது வடக்கு பார்த்து எல்லாம் சைட்டுக்கு போய் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வடக்கு பார்த்து சைடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு ஒய்ஃப் இருப்பாங்க. ஒரு குழந்தை, அதிகபட்சமாக 2 குழந்தை தான் இருப்பாங்க இல்லையா, கூட்டுக்குமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் தெற்கு பார்த்த மனையில் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு விசேஷம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா பெரியவங்களாம் நிறைய பேர் அந்த காலத்தில் இருந்தவங்களும் தெரியும். இந்த மாதிரி தெற்கு பார்த்த மனை ஒரு பெஸ்ட் மனை. அப்போ 4 திசையிலுமே நல்ல மனை. உங்களுக்கு நல்ல கூட்டு குடும்பமாக வாழணும் அப்படின்னா தெற்கு பார்த்து நீங்கள் ஒரு மனையாவோ அல்லது தெற்கு பார்த்து வாசல் வச்சாவோ உங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். மேலும் பல நல்லது தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.